அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராம் பெரியசாமி. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாரதியார் பாடல் தான். ஆனா பாரதியார் பாடல் போறதுக்கு முன்னாடி அது ஞாபகமா அதோட விஷயமாக குறுந்தொகையில ஒரு பாடல் போறோம். மாறி பித்திகத்து நீர்வார் கொழுமுக இரும்பனம் பசுங்குடையில் பலவுடன் பொதிந்து பெரும் புயல் விடியல் விரித்து விட்டன நறுந்தண்ணியலே நன்மாமேனி. அப்படின்னா மழைக்காலத்தில் மலரும் நீர் ஒழுகிற மொட்டுக்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பனங்குடையில் மூடி வைத்து விட்டு ஒரு அடைமழை பெய்கிற விடியற் காலையில் திறந்து விட்டது போல் நன்மனமும் குளிர்ச்சி உடைய மேனி கொண்டவள் அவளே. அவளை எப்படி நான் பிரிந்திருப்பேன்? அவளை பிரிந்தால் நான் உயிர் வாழ முடியுமா? அப்படின்னு குறுந்தொகையில அங்க மொத்தம் 205 புலவர்கள் எழுதிய தொகுப்பு அது. கபிலர், ஔவையார், பரணர், பூரிக்கோ, இந்த மாதிரி முக்கியமான எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் சங்ககால எழுத்தாளர்கள். ஆனா இந்த குறுந்தொகையில இந்த வரிகள்ல முக்கியமான விஷயத்துல என்னன்னா அந்த வழி, அந்த காதலன் காதலிக்காக காத்திருந்து அடைகிற அந்த வழி. அதான் இந்த ரோஜா படத்துல கூட வைரமுத்து இப்படி எழுதியிருப்பாரு. சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. இது கனெக்டிங் பாயிண்ட் அங்கிருந்து தான் வருது. பாரதியாருடைய வரிகளுக்கு போறோம். கண்ணம்மா என் காதலி, மொத்தம் கண்ணம்மால 6 தொகுப்பு எழுதியிருப்பாரு. அதுல கண்ணம்மா என் காதலிங்கிற 5வது தொகுப்புல வரக்கூடிய பாடல் தான் தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே வாங்கியோடு என்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. இந்த காதல் வரிகள்ல 3 அம்சம் இருக்கும். வேகமான உணர்ச்சி, பாவனைகள் ஆழம், மொழியின் ஒலி, இசை. இந்த பாரதியார் கவிதையில எப்போதுமே காதல் என்பது ஒரு தெய்வீக மேடை. இதிலும் அதே பாங்குதான் தொடர்கிறது. இந்த பாங்குங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அது அரபி மொழி, பாரசீகத்துல வர அரபி மொழி தான். ஏன்னா காலையில பள்ளிவாசல்ல தொழுகைக்குள்ள நீங்க ஒளிபெருக்கில நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா அழைப்பு. அதுக்கு பேரு தான் பாங்கு என்ற வார்த்தையே வந்தது. அததான் பாரதியார் இங்க சொல்லியிருக்காரு. பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவே பாங்கியோடு என்று சொன்னாய், நான் நிச்சயம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிதானே சொல்லியிருந்த, ஆனா வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, இங்க மார்பு துடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1978 இளமை ஊஞ்சலாடாகிறது என்ற படத்துல ஸ்ரீதர் டைரக்ஷன்ல இளையராஜா மியூசிக்ல கமல்ஹாசன் மேடையில நிப்பாரு. கீழே ரஜினிகாந்தும் ஸ்ரீபிரியாவும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப ஸ்ரீபிரியாவை பார்த்துட்டு கமல் ஆரம்பிப்பாரு. வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு அப்படி சொல்லியிருப்பாரு. அவ என்னன்னா அந்த இடத்துல பாரதியார் வரிய இளையராஜா பயன்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமா பயன்படுத்தியிருப்பார். அதே கமல்ஹாசன் 1980 வறுமை நிறம் சிகப்பு படத்துல கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல MS விஸ்வநாதன் மியூசிக்ல அங்க ஒரு பார்க்ல உட்கார்ந்துருப்பாரு. பிரதாபத்தனோட கார்ல ஸ்ரீதேவி வருவாங்க. அப்ப அந்த பாடல் வரி மட்டும் அவளுக்கு கேட்கும். அப்ப கமல் எங்கடா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிக்கும் போதுதான் அப்ப கமல் அங்க உட்கார்ந்த இடத்துல அப்படி வானத்தை பார்த்துட்டோம், அங்க உள்ள பூக்களை பார்த்துட்டோம், அந்த பாட்டு பாடுவார். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, அதுல அந்த ஃபீல் அவங்க கொடுத்திருப்பாரு. வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. அந்த வரிகள் அப்படியே பாட்டு கடைசியில ஒரு வரி பயன்படுத்திருப்பாரு. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ, நான் மட்டும் இப்படி பிரிஞ்சு தனியா உட்காந்து நான் நரகத்துல இருக்கிற மாதிரி இல்லவா இருக்கிறேன் நானு அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் இருக்கு இல்லையா. இதே பாட்ட TR மகாலிங்கம் அவர் பிளாக் அண்ட் ஒயிட் டைம்லயே அவர் பாடியிருக்காரு. வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி அப்படின்னு அவரு போன அந்த ஃப்ளோ வேற. அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா சொல்ல போனா இங்கதான் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல 1999 சேதுன்னு ஒரு படம் முத அந்த தியேட்டர்ல, அந்த கோயம்பேடு தியேட்டர்ல நான் பார்க்கக்கூடிய முதல் படம். அப்படி உட்காந்து நானும் என் நண்பனும் போய் பார்த்தோம். அப்ப அந்த கிளைமேக்ஸ்ல ஹீரோ விக்ரம், அதாவது சியான் கேரக்டர் தனது காதலியை தேடி அவர் வீட்டுக்கு வருவார். அவளுக்கு மேரேஜ் ஆயிட போகுது அப்படிங்கிற நியூஸ் அவர் கேள்விப்பட்டு அங்க வருவார். ஆனா அங்க பார்க்கும்போது நமக்கு எப்படி காமிப்பாரு, பாலா அந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்து போச்சு, அது ஹீரோயினுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த கேமரா கொண்டாந்து காமிச்சு அப்படியே கேமரா மூவ்மெண்ட்ல ஒரே மூவ்மெண்ட்ல உள்ள போக 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 அங்க பார்த்தா அது கல்யாண வீட்டுக்கான அத்தனை தோரணங்களும் தொங்கி இருக்கும். ஆனா அங்க ஒரு பிணம் படுத்திருக்கும். அப்ப யாரா இது அப்படின்னு பார்த்தா அது ஹீரோயின் தான். ஏன் அப்படின்னா தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நான் காதலிச்சது வேற ஒருத்தனை, நான் எப்படி இவனை கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லி அவ எடுத்த முடிவு அங்க மரணமா இதாயிரும்.
அந்த இடத்துல இவன் வந்து இந்த ஜியான் கேரக்டர் வந்து நின்று அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகி அப்படியே எமோஷனல்ல இருக்கும்போது டோட்டல் மியூசிக் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதி ஆகி அந்த இடத்துல இளையராஜா ஆரம்பிப்பார் பாருங்க. வார்த்தை தவறி விட்டா கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. அழகாதான் கூட இருக்கும். நான்லாம் அந்த இடத்துல பார்த்துட்டு கண்ணு கலங்கி நீர் அப்படியே அருவி மாதிரி நீக்கிச்சு. அப்படி ஒரு ஃபீல். அங்க இருந்து அந்த வீட்டுல இருந்து அப்படியே நொண்டி நொண்டி அவர் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாரு. அவரை தேடி நண்பர்களும் அவங்க அண்ணன்களும் எல்லாருமே ஓடி வந்தா கூட அவர் அப்படியே திரும்பி அப்படியே பார்க்க அப்படியே போயிட்டே இருப்பார். அதன் பிறகு கவிஞர் அறிவுமதியோட பாடல் வரிகள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா அது எல்லாத்துக்கும் மெயின் விஷயம் எது அப்படின்னா அந்த குறுந்தொகையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த வலியும் சரி, இங்க பாரதியார் அதுக்கு கொடுத்த முழுமையும் சரி. அந்த கண்ணம்மா என் காதலி அப்படின்னு ஆரம்பத்துல நானும் கண்ணம்மா கண்ணம்மா தான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் மாயா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணம்மாவை நான் உருவகப்படுத்தி வெளியே கொண்டு வந்து எழுதுனதுதான் மாயா அப்படின்னு சொல்லி. சரி இதெல்லாம் ஏன்டா எனக்கு சொல்ற, நீ என்னடா யாருடா உனக்கு சொல்லி வார்த்தை தவறி விட்டாய் நீ நினைக்கிற அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. நான் வந்து நினைச்சதை ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட பகிர்றேன். தட் இஸ் ஷேர். அவ்வளவுதான். ஓகே, நன்றி, வணக்கம்.